Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் 1.5 தான் பார்க்க போறோம். இப்போ 1.4 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடா இருந்திருக்கும். பட் 1.5ல இருந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஓகேவா? கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாப்டர் புரியும். ஓகே, இவ்வளவு நாள் நம்ம ஏரோ டயக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் நிறைய ரேஞ்ச் டொமைன் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது ஈஸி தான், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் இது உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக சொல்ல நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி given below find f of g and g of f. ஆக்சுவலி இது f of g and g of f அப்படின்னு சொல்லணும். இது எப்படி படிப்பாங்க அப்படின்னா FOG GOF இப்படி படிப்பாங்க. ஆக்சுவலி படிக்கக்கூடாது. f of g and then g of f அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னது, இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? And then second information என்னது, check whether f of g is equal to g of f. அப்போ என்னது, நடுவில் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன இருக்கணும், எனக்கு காமனா இருக்கணும். இப்படி காமனா இருந்தாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ரைட், LHS is equal to RHS போட்டால் தானே இது கண்டுபிடிக்க முடியும். காமனாவே என்னது, LHS is equal to RHS இது போட்டால் தானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x is equal to 6 and g of x is x minus x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படி ஆக்சுவலி g of x அப்படின்னா f of x ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். f of x அப்படின்னா g ஃபைண்ட் பண்ண முடியும். மாற்றி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஓகேவா? ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் LHS சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா LHS சைடு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ LHS அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னா f of g is equal to, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன் இதில் f of g எடுக்கிறேன். ஓகேவா? f of g is equal to, இப்போ இங்கே o இருக்குல்ல, ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம், ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால நான் இதுக்கு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓ இடத்துல நான் என்ன ஓபன் பண்ணிருக்கேன், பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ எங்க என்ன இருக்கு, ஜி இருக்கா? அப்ப ஜினா என்னது, ஜிஎக்ஸ் போட்டுடலாமா, ஜிஎக்ஸ். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் ஜிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், எஃப் இன்டூ ஜிஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். புரியுதா? எதுக்கு பதிலாக எந்த வேல்யூ எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு புரியுதா? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, gx இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்படித்தானே? அப்போ f இன்டூ என்ன, இப்போ gxக்கு கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன போடணும், x ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். ஓகேவா? gxக்கு பதிலாக அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை நான் இங்கே என்ன பண்ணணும், போடணும். ஓகே, புரியுதா இது உங்களுக்கு? இப்போ நான் இதை போட்டாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா FOG இல்லையா? அப்போ FOG இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் எந்த பேசிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6 இருக்கா? புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர்ட் எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6 அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கு. f of g is equal to x squared minus 6. புரியுதா? that is என்ன அப்படின்னா x is equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, x is equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ x ஓட வேல்யூ இந்த இடத்துல என்னது, x squared தானே, அந்த x squared தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? minus 6. Are you clear with that? இது புரியுதா? இப்போ எப்படி x squared 6 x squared minus 6 வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே, இது என்னது, LHS சைடு தானே இது? ஆமாம், இது substitution 1 LHS. ஓகே, are you clear with that? And then next RHS கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், RHS கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப RHSல நான் என்ன கண்டுபிடிக்கணும்,
g of f கண்டுபிடிக்கணுமா? எஸ், g of f தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேலே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் g அப்படியே பார்த்து போட்டுக்கோங்க. ஓக்கு பதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. f of என்ன போடுவீங்க? இங்கே நம்ம என்ன போட்டோம்? g of x போட்டோமா, இங்கே என்ன போடணும்? f of x போடணும். ஓகேவா? g of x போட்டோமா, இங்கே என்ன போடணும்? f of x போடணும். புரியுதா என்ன சொல்கிறோன்னு? அதாவது வெயிட் பண்ணுங்க, இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படியே வைஸ் வெர்சா f கண்டுபிடிக்கணும்னா g of x, ஓகே, g கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x. இப்போ ஈஸியா இருக்கா? f கண்டுபிடிக்கணும் அப்படின்னா g of x, g கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? f of x. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? x minus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ g ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு x minus 6 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? இப்போ நான் இதை வந்து g of f தானே, அப்போ ஜில நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ல. g என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? ஜில எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இல்லை நமக்கு எது எக்ஸ், இதுதானே எக்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? எக்ஸ் மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர். சரி, ஓகே, இது பார்க்கவே எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ், அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்டா? ஓகே, அப்போ ஃபார்முலா அப்போ என்ன எழுதுவீங்க? வரஸ் பிக்கு வந்து வேல்யூ 6 எடுத்துக்குவீங்க இல்லையா? பியோட வேல்யூ வந்து 6 எடுத்துக்குவீங்க. அண்ட் தென் ஏவோட வேல்யூ வந்து எக்ஸா எடுத்துக்குவீங்க இல்லையா? ஏவோட வேல்யூ என்னவா எடுத்துக்குவீங்க? எக்ஸா எடுத்துக்குவீங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ், தட் இஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், 2ab. நம்ம வந்து பிக்கு வேல்யூ சொல்லிட்டோம், ஏக்கு வேல்யூ சொல்லிட்டோம் இல்லையா? 2ab இருக்கா? அப்போ 2 இன்டூ ஏ என்னது? எக்ஸா? 2 இன்டூ ஏ என்னது? எக்ஸா? இன்டூ பி என்ன வரும்? 6 வருமா? எஸ், 6. அப்போ 6 2s என்னது? 12. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ் 12x. அப்போ 2ab அப்படிங்கிற இடத்துல நான் என்ன போடணும்? 12x அப்படின்னு போடணும். ஓகே, அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்துடும்? ஏன்னா என்னது? எக்ஸா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டா? மைனஸ்க்கு மைனஸா? 2abக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 12x கண்டுபிடிச்சோமா? ப்ளஸ் பி ஸ்கொயர். பி என்னது? 6ஆ? அப்போ 6 ஸ்கொயர் வந்துருமா ஆன்சரு? கரெக்டா? அப்போ 6 ஸ்கொயர்டு பண்ணால் 6 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 36ஆ? 6 இன்ட்டு 6 என்னது? 36. அப்போது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 12x ப்ளஸ் 36. பிகாஸ் 6 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல வந்து 36 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இது புரியுதா? நான் வேகமாக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு ஃபைனல் வரேன். ஓகேவா? யூசிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே வைஸ் வெர்சா எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா ஜி ஆஃப் எக்ஸ் போடணும், ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் போடணும். ஓகேவா? எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னது? ஜிஎக்ஸ்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதானே போட முடியும் நம்மளால. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6ஆ? இதானே? இப்போ நான் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் 6 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதான் என்னது? நமக்கு ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 2 உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 6 இருக்கா? அப்போ வந்து இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூல எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் என்னது? எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதை பார்க்க எப்படி இருக்கு? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? a minus b the whole square என்னது? a square minus 2ab plus b square. அப்ப b ஓட வேல்யூ வந்து 6, a ஓட வேல்யூ வந்து x. இங்க 2ab கொடுத்திருக்காங்களா? அப்ப 2 into x into 6. 2 6 are 12, x ன்னு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்ப 12 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? LHSம் RHSம் ரைட்டா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒண்ணா இருக்கா? இல்ல. அப்போ LHS is not equal to RHS. That is f of g is not equal to g of f. Are you clear with that? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள போகலாம். இப்போ வந்து அதுல செகண்ட் டிவிஷன். ஓகேவா?
என்னது அதே மாதிரி LHS is equal to RHS கண்டுபிடிக்கணுமா அதே f of g தான் அதே g of f தான் ஓகேவா நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் f of g அப்படினா என்னது f of g னா அப்படியே வைஸ் வெர்சா சொல்றேனா அப்ப f of g is equal to f into g of x கரெக்ட்டா எழுதிருக்கேன் நானே எஸ் கரெக்ட்டா எழுதிருக்கேன் சோ and then பாத்தீங்க அப்படினா g of f அப்படினா என்ன வரும் அப்படியே தலைகீழ வருமா g of x அப்படினா என்ன வரும் g f of x வருமா g போட்டு f of x புரியுதா எப்படி போடணும் அப்படினு சொல்லி புரியுதா ஈஸியா இருக்காது உங்களுக்கு இல்லனா g of x ஓகேவா ஏன்னா இது உங்களுக்கு வந்து தனியா போட்டு காட்டுறேன் அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து ஒரு இதுலயுமே எடுத்துக்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிடும் நீங்க இப்படி கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இனிமே ஈஸியா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து LHS பாத்துக்கலாம் LHS ல பாத்தீங்கன்னா அப்படின்னா f gx கொடுத்திருக்கோமா ஓகே இது என்ன கொடுத்திருக்கு வேல்யூ 2x squared minus 1 இதானே வேல்யூ கொடுத்திருக்கு அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் f அப்படியே பார்த்து எழுதணுமா ஸ்டெப் நம்பர் 1 ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் f அப்படியே பார்த்து எழுதணுமா ஓகே and then இங்க x இருக்கு அங்க x squared இருக்கு அப்ப என்ன பண்ணனும் x இருக்கிற இடத்துல நான் x squared போடணுமா வெயிட் பண்ணுங்க அப்போ 2x squared minus 1 ஏனா இந்த g of x அப்படிங்கற வேல்யூல that is g of x வேல்யூல எனக்கு இந்த வேல்யூ தான் இருக்கு 2x squared minus 1 அப்படிங்கற வேல்யூ தானே இருக்கு அந்த வேல்யூவை நான் கரெக்ட்டா பார்த்து எழுதிட்டேனா அப்போ f of g is equal to ஓகேவா இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு 2 divided by x நம்ம இது முடிச்சிட்டோமா இது முடிச்ச அடுத்து எதுக்கு வரணும் இதுக்கு வரணும் गाइस நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் எதுக்கு வரணும் s f of x க்கு வந்துறணும் இப்போ நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா இத முடிச்சிட்டு எதுக்கு வந்துறணும் s g of x க்கு போய்டணும் ஒன்னு முடிச்சிட்டீங்க அப்படினா அதுக்கு அடுத்ததுக்குள்ள போய்டணும் ஓகேவா இப்போ f of g ல என்ன இருக்கும் 2 divided by x இருக்கா அப்போ 2 divided by x இருக்கு x என்னது இதானே அந்த x வேல்யூ 2x squared minus 1 இதானே x வேல்யூ அப்போ 2x squared minus 1 புரியுதா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா தட் இஸ் இல்லனா இங்க சைடுல வந்து நோட்னு போட்டு எழுதிக்கோங்க f of x is equal to 2 divided by x whereas x ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 2x squared minus 1 அதனால நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லி எழுதிக்கோங்க ஓகே புரியுதா இது என்னது எஸ் தட் இஸ் இட் இஸ் LHS ஓகேவா ஈக்குவேஷன் நம்பர் 1 and then என்ன போடணும் RHS போடணுமா நம்ம LHS போட்டாச்சா எழுதிருக்கேன் பாருங்க LHS னா அடுத்து என்ன போட போறோம் RHS தான் போட போறோம் ஓகே RHS க்கும் அதே the same தானே ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த வேல்யூக்கானத நம்ம தேடி கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு g க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா இப்போ பாருங்க புரியும் ஃபர்ஸ்ட் நான் இந்த வேல்யூக்கானத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் g f of x என்னது 2 divided by x இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வெற்றிகரமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து எதுக்கு போகணும் இவங்களுக்கு வந்துடணுமா அப்ப என்ன வேல்யூ வரும் g 2 divided by x ன்னு இருக்கு ஆனா நமக்கு क्वेश्चनல என்ன இருக்கு 2x squared அப்படினு இருக்கா நமக்கு இங்க என்ன இருக்கோ அதானே போடணும் அப்போ g of x is equal to 2 போடணுமா x squared எது x இதானே x நோட்ல போட்டு எழுதிக்கோங்க நோட் x is equal to 2 divided by x ஓகேவா அப்ப x squared னா நீங்க அந்த இடத்துல என்ன எழுதுவீங்க 2 divided by x the whole squared ஆயிடுமா ஏன்னா இங்க ஸ்கொயர்ட் இருக்கு பாருங்க whole squared minus 1 இதானே g கரெக்ட்டா எழுதிட்டேனா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் g is equal to இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேவா 2 அப்படியே போட்டுக்கோங்க இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க 2 ஸ்கொயர் பண்ணாத 2 2s 4 divided by x minus 1 ஆயிடுமா இப்போ and then 2 4s எவ்வளோ 8 2 4s 8 அப்ப 8 divided by x minus 1 அப்படி வந்துருமா இங்க பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 2s 4 எடுத்து வந்துட்டேனா and then 2 4s 8 எடுத்து வந்துட்டேனா இந்த ஸ்கொயரை மறந்துட்டோம் பாருங்க அப்ப இந்த ஸ்கொயர் வந்து இங்க வந்துரும்
புரியுதா? அப்ப என்னது 8 divided by x squared minus 1, it is equation number 2. That is RHS க்கான ஆன்சர். ரெண்டுமே ஒண்ணா இருக்கா? இல்ல, வேற வேற மாதிரி இருக்கு. So therefore LHS is not equal to RHS. That is f of g is not equal to g of f. அப்படி இல்லைன்னா equation from equation 1 is not equal to equation 2. எப்படி வேணா நீங்க எழுதிக்கலாம். புரியுதா? அது இப்போ இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ அதுலேயே வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஓகேவா? அதே LHS is equal to RHS. f of g க்கு வந்து என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? f of g is equal to f into g of x. ஓகே, அண்ட் தென் இதுக்கு வந்து g of f is equal to g into f of x. ஓகே, அப்படியே வைஸ் வெர்சா சொன்னேன்னா வைஸ் வெர்சா ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா அப்போ ஆப்வியஸ்லி இது வந்து LHS, இது அது வந்து RHS இல்லையா? LHS RHS எழுதிக்கலாம். இது வந்து LHS, இது வந்து RHS. புரியுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதுலேயே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து f of g into xக்கு என்ன இருக்கு? 3 minus x இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ f into 3 minus x வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா, ஏன்னா g of x ஓட வேல்யூ என்னது? 3 minus x. இது முடிச்சுட்டு நான் இதுக்கு எதுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன்? f of xக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது என்ன கொடுத்துருக்காங்க? x plus 6 divided by 3ன்னு கொடுத்துருக்காங்களா? x, தட் இஸ் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. x plus 6 divided by 3 அப்படின்னு போட்டு நோட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிமே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ x அப்படிங்கிற வேல்யூ என்னது? 3 minus x. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? whereas value of x is equal to 3 minus x. இதெல்லாம் நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரியும். நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் நோட்ஸ்னு எவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறீங்களோ லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? 3 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட போகிறோமா? ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ நான் கரெக்டாக எழுதிட்டேன்னா, இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 6 எவ்வளோ? 3 6 அதாவது 3ஐயும் 6ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 9 வருமா? 7 8 9 வருமா? அப்போது 9 மைனஸ் என்னது? என்ன பேலன்ஸ் இருக்கு? எக்ஸ் தானே இருக்கு. அப்போ 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. ஓகேவா? போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து இது, தட் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? ஜி ஆஃப் எஃப் பார்க்கணுமா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்? ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன், வைஸ் வெர்சா போட்டிருக்கேன், நான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜி அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு? x plus 6 divided by 3 இருக்கா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எதுக்கு வந்துடணும்? இந்த இதுக்கு வந்துடணுமா? g of x is equal to 3 minus x. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கோங்க? நோட்னு போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா g of xல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் 3 minus xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ இப்போ என்னது? 3 minus x. புரியுதா? எக்ஸோட வேல்யூ என்னது? 3 minus x. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜியோட வேல்யூ என்னது? 3. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா 3 அப்படியே போடலாம். மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்னது? எஸ், எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 6 டிவைடட் பை 3. எக்ஸ் பிளஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 3 மைனஸ்ல தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் அப்படின்னு போட்டாச்சா? எக்ஸ் என்னது? எக்ஸ் பிளஸ் 6 டிவைடட் பை 3. கரெக்டா? எக்ஸ் பிளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ 3 3 எவ்வளோ? ஆப்வியஸ்லி 9 இல்லையா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 3 3 9. 9 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 6. ஓகேவா? 9 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கு? எக்ஸ் பிளஸ் 6 இருக்கா? டிவைடட் பை என்ன இருக்கு? 3 இருக்கா? அந்த 3 நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுறணும்.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறதையும் நான் மைனஸில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ 9 மைனஸ் 6 எவ்வளோ வரும் உங்களுக்கு? எஸ், 9 மைனஸ் 6 வந்து போடணுமா? 9ல 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3யா? அப்போ 3 மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? அது என்ன எக்ஸ்? மைனஸ் எக்ஸ் தானே, டிவைடட் பை 3 வந்துருமா? ஏன்னா இங்கே 3 இருக்கு இல்லையா, 3 வந்துடும். அப்போ இதுதான் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஈக்குவலாக இல்லை. அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். That is equation 1 is not equal to equation 2, and then f of g is not equal to g of f. Are you clear with that? புரியுதா? ஈஸியாக தான் இருக்குது. தட் இஸ் எக்ஸோட வேல்யூ அப்படின்னா 3 மைனஸ் எக்ஸ். 3 மைனஸ் போட்டோமா, எக்ஸ் இப்போ என்னது? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 தானே. 3 3 is 9. மைனஸ் போட்டாச்சா, எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 போட்டால் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் போயிடலாம். தென் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 + x கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிஎக்ஸுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஆப்வியஸ்லி என்ன கண்டுபிடிக்கணும்? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ எஃப் ஆஃப் ஜிக்கு என்ன வேல்யூ? எஃப் எக்ஸ் இன்ட்டு, அதாவது ஜி இன்ட்டு எக்ஸ்னு போடுவோமா? வைஸ் வெர்சாவா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் வெளியில் வந்துட்டு ஜி உள்ள போயிருக்கு, இல்லை ஜி வெளியில் வந்துட்டு எஃப் உள்ள போயிருக்கு. ஓகேவா? ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி 2 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் போட முடியும் எக்ஸாமில். சப்போஸ் நீங்கள் ஒரே சப்டிவிஷனில் போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஸ்டெப் 1 என்னது? எல்ஹெச்எஸ்ஸா? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போது எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 2 என்னது? இந்த சைடு வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கொடுத்துருக்கு? எஃப் இன்டூ ஜி இன்டூ எக்ஸ் கொடுத்துருக்கா. அப்போ என்னது? ஜிஎக்ஸுக்கு என்ன வேல்யூ? எக்ஸ் மைனஸ் 4 தானே வேல்யூ. ஃபர்ஸ்ட் அந்த சம்மோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்து எழுதிக்கணும் இல்லையா? அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்னது? ஜி இன்டூ எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து எழுதியாச்சா நம்ம? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டைரக்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்துடணும். ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு எதுக்கு வந்துடணும்? அதாவது எஃப் இன்டூ எக்ஸ்க்கு வந்துடணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 + x கொடுத்துருக்காங்களா? நோட்டில் எழுதிக்கோங்க, நோட்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண உடனே எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 3 + x இருக்கா, அந்த வேல்யூவில் தானே இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்னது? 3 + எக்ஸா? எக்ஸுக்கு பதிலாக வந்து என்ன என்கிட்ட வேல்யூ இருக்குது? எக்ஸ் மைனஸ் 4 இருக்கா? அந்த எக்ஸ் மைனஸ் 4 தானே நான் எடுத்துக்கணும். அப்போ தானே எனக்கு ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா +3 இருக்குது, இங்கே -4 இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? -1 வந்துருமா? +3 -4 சப்ஸ்டியூட் பண்ண என்னது? -1 வந்துடும். இந்த ப்ளஸ் எக்ஸை அப்படியே இறக்கிடுங்க. ஐம் ரைட்? அப்போ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? -1 அந்த சைடு போர்ஷன் என்னது? ஓகே, அதாவது ஈக்குவல் டு -1 + x இருக்கா. எக்ஸை வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன், -1 வந்து அந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஆர் யூ கிளியர் வித் தட்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்கு? 3 + x இருக்கா? இதுக்கு முடிச்சுன்னா நான் எதுக்கு போயிடணும்? ஜி இன்டூ எக்ஸ் ஃபார்முக்கு போயிடணும்ல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க? ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4னு போடுவீங்களா? ஜி இஸ் ஈக்குவல் டு 3 + எக்ஸ் மைனஸ் 4 தானே. எப்படிங்க எக்ஸ் மைனஸ் 4 வந்துச்சு அப்படின்னா நோட்டில் எழுதிக்கோங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன்? ஜி இஸ் ஈக்குவல் டு 3 + எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த சேமா 3ல -4 போயிடுச்சுன்னா என்னது? -1 + எக்ஸா? ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணணும்? இதையுமே அப்படியே இந்த சேம் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 1 வருமா? அட் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஜி
இது என்னது சப்ஸ்டிடியூஷன் 2 இப்போ பாருங்க LHS is equal to RHS கரெக்டா இருக்கா இதுலயும் இந்த சேம் வேல்யூ இருக்கு அதுலயும் இந்த சேம் வேல்யூ இருக்கு அப்ப நம்ம போட்டது கரெக்ட் LHS is equal to RHS ஓகேவா LHS is equal to RHS that is equation 1 is equal to equation 2 ஓகேவா f of g is equal to g of f முடிஞ்சிச்சா சப்டிவிஷன் பாத்தீங்க அப்படின்னா f of x க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க gx க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ என்னது f of g க்கு இது போடணுமா அது அப்படியே zigzag எழுதணுமா கரெக்ட்டா எழுதிருக்கேன் நான் இப்போ என்ன பண்ண போறேன் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல்யூக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணுமா gx ல என்ன கொடுத்திருக்காங்க 1 + x கொடுத்திருக்காங்களா அது போட்டேனா and then என்ன பண்ணனும் இத பார்க்கணுமா f of x பார்க்கணுமா f of x ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 4x² - 1 கொடுத்திருக்காங்களா அதுல என்ன பண்ணனும் அப்படினா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப 4x² னா இதானே x 1 + x தானே x அப்ப என்னது 1 + x the whole square -1 போடணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணனும் இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா that is 4 அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா இது எந்த ஃபார்மட்ல இருக்கு a + b the whole square ஃபார்மட்ல இருக்கா அப்ப நீங்க a + b the whole square ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 1 + 2x + x² அப்படி வரும் ஓகேவா a + b the whole square ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க வரும் ஓகேவா வெளியில என்ன இருக்கு பேலன்ஸ் அதாவது that is -1 இருக்கு அந்த -1 போடணும் ஓகே இது ரொம்ப ஈஸி தான் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரே ஃபார்ம்ல எழுதணும் தட் இஸ் 4 + and then இப்போ என்ன பண்ணணும் 4 2s எவ்வளோ 8 அப்போ 8x வந்துருமா அப்போ 8x + 4 × x² என்னது 4x² - 1 ஓகேவா கரெக்டா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த +4ம் -1 +4ல -1 படிச்சுனா எவ்வளோ 3 கரெக்டா என்ன சொல்றேன்னு தட் இஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நம்ம வந்து இது வரைக்கும் கரெக்டாக போட்டோமா 4 + 8x + 4² - 1 வரைக்கும் கரெக்டாக போட்டோமா இப்போ என்ன பண்ணணும்னா அதே 4 எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க 4ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ 3 அந்த 3 வந்து நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் ஓகேவா ப்ளஸ் என்ன இருக்கு 8x இருக்கா அந்த 8x போட்டுக்கலாம் ஓகேவா பேலன்ஸ் என்ன இருக்கு 4x² இருக்கு அந்த 4x² போட்டுக்கலாம் இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 8x அப்படியே இறக்கிட்டேன் 4x² இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்ப f of g ஓட ஆன்சர் இதுதானே இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது இது இட் இஸ் LHS ஓகேவா LHS இப்போ என்ன பார்க்கணும் RHS பார்க்கணுமா இப்போ g × f of x அப்படின்னு இருக்கா ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ எடுத்து எழுதணுமா இப்போ g f of x என்ன இருக்கு 4x² இருக்கா ஓகேவா 4x² இருக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் x இருக்கிற இடத்துல என்னது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா g × 4x² - 1 இதை எடுத்துட்டு வரணுமா கரெக்டா இதை எடுத்துட்டு வரணுமா அப்ப என்ன பண்ணணும் g × 4x² - 1 எழுதிட்டேனா கரெக்டா இப்போ என்ன வந்துரும் இப்போ என்ன இருக்கு -1 இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு என்ன இல்ல வேல்யூ இல்ல அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 + அப்படின்னு போட்டுக்கிறேன் அண்ட் தென் அடுத்து என்ன இருக்கு 4x² இருக்கா அந்த 4x² போட்டுட்டு -1 போடுறேன் இப்போ என்னது +1ம் -1ம் கேன்சல் ஆயிடுமா +1ம் -1ம் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 4x² தான் இருக்கும் அப்போ இதானே g of f இதானே இது என்னது நம்பர் 2 இல்லையா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா f of g of f ஈக்குவலா இருக்கா இல்ல அப்போ LHS is not equal to RHS that is f of g is not equal to g of f are you clear with that இதோட ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம செகண்ட் சம்முக்கு போகலாம்
ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம்குள்ள வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் நம்ம நல்லா எலாபரேட்டா பார்த்துட்டோம் இல்லையா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f of g is equal to g of f. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? ஈக்குவல்னாவே என்னது? LHS is equal to RHS இல்லையா? எழுதிருக்கேன் நான் LHS is equal to RHS அப்படின்னு எழுதிருக்கேனா? இது ஈக்குவலா வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அப்ப f of g என்னது? f into g of x ஆ இல்ல g into f of x ஆ வைஸ் வெர்சாவா போட்டிருக்கேனா? கரெக்ட்டா? நீங்க நடுவுல ஒரு கோடு போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா நீங்க மேலே கீழே எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. f of g ல பாத்தீங்கன்னா f into g of x இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இதோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிரணுமா? என்ன வேல்யூ? f into 6x minus k வா? இதை எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதுக்கு வரணும்? இப்போ நான் எதை முடிச்சேன்? இது முடிச்சேன். இது முடிச்சு எதுக்கு தாவணும்? இதுக்கு தாவணும். ஓகேவா? அப்ப அங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. x ஓட வேல்யூ என்னது? நோட் x is equal to 3x plus 2 ஆ? x ஓட வேல்யூல நான் என்ன எழுதணும்? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் 3 போட்டேன். and then என்ன பண்ணணும்? 6x போடணுமா? போட்டு 6xக்கு பக்கத்துல இப்ப நான் என்ன போடணும்? x minus k போடணும். ஏன்னா x ஓட வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ என்னது எனக்கு? x minus k வா? அதனால நான் x minus k அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து and then என்ன இருக்கு? +2 இருக்கா? அந்த +2வை நான் போட்டேன். ஓகேவா? புரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா 3 6 எவ்வளோ? 18 ஆ? 18x போட்டாச்சா? மைனஸ் 3 into k 3k 3 into k எவ்வளோ? 3k வா? லாஸ்ட் என்ன இருக்கு? +2 இருக்கு. அந்த +2 அப்படியே போட்டுடலாம். அப்ப இதானே f of g ஓட வேல்யூ இதானே? f of g ஓட வேல்யூ இதுதான். and also it is equation number 1. and then second என்ன பார்க்கணும்? equation number 2 பார்க்கணுமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணுமா? f of x ஓட வேல்யூ என்னது? 3x plus 2 இதானே? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இது முடிச்சா அப்ப இதுல இருந்து எதுக்கு தாவணும்? எதுக்கு தாவணுமா? அப்போ என்ன பண்ணணும்? இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. is equal to 6. x அப்படிங்கிற இடத்துல இந்த டோட்டல் வேல்யூவை அப்படியே எழுதணுமா? x அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் வேல்யூவை அப்படியே எழுதிட்டு மைனஸ் k. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணுமா? 6 3s எவ்வளோ? 18 x plus 6 2s எவ்வளோ? 12 ஆ? 6 2s எவ்வளோ? 12. 12 minus k. பேலன்ஸ் என்ன இருக்கு? மைனஸ் k இருக்கா? அந்த மைனஸ் k1 அப்படியே போடுறேன். இது என்னது? g of f. ஓகேவா? இது என்னது? சப்ஸ்டிடியூஷன் 2. கரெக்டா? இது என்னது? நம்பர் 2. ஓகே. இப்போ ரெண்டுமே ஒண்ணா இருக்கா? ரெண்டுமே ஒண்ணா இருக்கா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the value of k such that f of g is equal to g of f equal to அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுல அப்படின்னா k கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? k கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா f of g, ஓகேவா? f of g is equal to g of f னு போட்டுட்டு எனக்கு f of g ல என்ன கிடைச்சிச்சு? 18x minus 3k plus 2 கிடைச்சிச்சா? g of f ல என்ன கிடைச்சிச்சு? 18x plus 12 minus k கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சா? இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 18x-ஐயும் இந்த 18x-ஐயும் நான் கேன்சல் பண்ணிடணும். ஓகே. பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த சைடு மைனஸ் 3k plus 2. இந்த சைடு பேலன்ஸ் என்ன இருக்கும்? plus 12 minus k இருக்குமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3ஐயும் இங்க தனியா ஒரு k இருக்குல்ல, இந்த ரெண்டு kவையும் சேர்த்துடணும். ஓகேவா? நம்பர்ஸ் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடணும், k சிம்பிள ஒரு சைடுல எடுத்துட்டு வந்துடணும். அப்ப நம்பர்ஸ் ஒரு சைடுல எடுத்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் தட் இஸ் k எடுத்துட்டு வந்துடலாம். மைனஸ் 13k. ஓகேவா? மைனஸ் 13k. இந்த மைனஸ் 13k வந்து இந்த சைடு வச்சா பிளஸ் ஆயிடுமா? அப்ப பிளஸ் k. ஓகேவா? is equal to 12 இருக்கு. இந்த பிளஸ் 2 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 2. ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 3ல இங்க எதுவுமே இல்லைன்னா என்னவா எடுத்துக்கணும்? 1 எடுத்துக்கணுமா? அப்ப 3ல 1 படிச்சு என்னது? 2வா? பெரிய நம்பரோட வேல்யூ சைன் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் 2k is equal to 12ல 2 படிச்சுன்னா எவ்வளோ? 10ஆ? 10 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k தானே கண்டுபிடிக்கணும். அப்ப k is equal to minus 10 divided by 2.
1 2 is 2, 5 2s are 10. அப்ப k is equal to -5. ஓகேவா? ஈஸியா இருக்கா? இங்க இருக்கு பாருங்க ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க ஆன்சர். ஈஸியா இருக்காது உங்களுக்கு? ஓகே, இதுலயே வந்து நம்ம செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சம்லயே ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் சம்லயே செகண்ட் சப் டிவிஷன் பார்த்துக்கலாம். fx ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, gf ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கே கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ f of g எழுதிருக்கேன், g of f எழுதிருக்கேனா, வைஸ் வெர்சாவா எழுதிருக்கேனா? இப்போ நான் எழுதிருக்கிறது கரெக்டா? எஸ், ஆப்வியஸ்லி கரெக்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், g ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கணுமா? g of x எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4x plus 5 கொடுத்துருக்காங்களா? எழுதிறேனா 4x plus 5 னு. அண்ட் தென் இதுக்கு முடிச்சுட்டு எங்க ஜம்ப் பண்ணணும்? அப்படியே இவன்ட்ட ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 into x கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 இது x என்னது 4x plus 5 ஆ? ஓகேவா? நான் என்ன பண்ண 2 into x, x ஓட வேல்யூ நான் எழுதிட்டேன். ஓகேவா? 4x plus 5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். அண்ட் தென் என்ன இருக்கு? மைனஸ் கே இருக்கா? மைனஸ் கே போட்டேன். இப்போ இப்படி இருக்கும்போது தெரியும் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸா மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8, அப்போ 8x plus 2 5s are 10 minus k. கரெக்டா? எஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ f of g is equal to ஆன்சர் என்னன்னா இதுதான். ஓகேவா? இது என்னது? சப்ஸ்டியூட் 1, that is first value LHS. ஓகே, அண்ட் தென் என்ன பண்ண போறேன் அப்படின்னா RHS இப்போ நான் வந்து எழுத போறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? f of x கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ g என்ன வேல்யூ இருக்கு? 2x minus kன்னு இருக்கா? எழுதிட்டேனா? அடுத்தது இவன்ட் வந்து யாருக்கு ஜம்ப் பண்ணணும்? இங்க ஜம்ப் பண்ணணும் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 4x plus 5 கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 4 பார்த்து எழுதிட்டு x ஓட வேல்யூ என்னது? 2x minus k வா? பேலன்ஸ் என்ன இருக்கு? plus 5 இருக்கா? அதை அப்படியே பார்த்து எழுதிடணும். புரியுதா இந்த ஸ்டெப்? கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்? 4 2s எவ்வளோ? 8, x minus k plus 5. ஓகேவா? 4 into k என்னது? 4k வந்துரும் இல்லையா? அப்போ மைனஸ் 4k plus 5. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இது என்னது? g of f. இது என்னது? சப்ஸ்டிடியூஷன் 2. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம k கண்டுபிடிக்கணும் இல்லையா? k கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து f of g is equal to g of f அப்படின்னு போட்டுக்கலாம். fல என்ன கண்டுபிடிச்சோம்? 8x plus 10 minus k. இதில் என்ன கண்டுபிடிச்சோம்? 8x minus 4k plus 5 கண்டுபிடிச்சோமா? அதில் எப்படியே அடிச்சு போட்டோமோ இதில் என்ன பண்ண போகிறோம்? அடிச்சு போட போகிறோம். 8 8 கேன்சல் ஆகிடுச்சா? பேலன்ஸ் என்ன இருக்கு? 10 minus k இருக்கு, minus 4k plus 10 இருக்கு இல்லையா? நான் கேவெல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துக்கிறேன், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வந்து எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? k 1k வா? ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னா வேல்யூ நான் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்? 1k சப்ஸ்டியூட் பண்ணணுமா? இங்க ஒரு k இருக்கா? மைனஸ் k இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் k வா? போட்டாச்சா பிளஸ் kன்னு? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரணுமா? 5 இருக்கா? பிளஸ் 10 அந்த சைடு வந்தா மைனஸ் 10 ஆயிடுமா? புரியுதா? ஈஸியா சொல்லிட்டேனா? இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து என்ன k வரும்? மைனஸ் 1k தானே, ஏன்னா இங்க வேல்யூ என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் 1k. 4ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3யா? அப்போ 3k இஸ் ஈக்குவல் டு 5ல 10 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ? மைனஸ் 5யா? 5ல 10 போயிடுச்சுன்னா 5 மைனஸ் 5. அப்போ k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 டிவைடட் பை 3. ஓகேவா? இவ்வளோதான் வேல்யூ. வெற்றிகரமாக செகண்ட் சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம்குள்ள போகலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா f of x வந்து 2x minus 1 கொடுத்துருக்காங்க அண்ட் g ஓட வேல்யூ x plus 1 divided by 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் f of g is equal to g of f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டுத்தோட ஆன்சருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ரெண்டுத்துமே எக்ஸ் வருது அப்படின்னு பார்த்துலாமா? அப்போ ப்ரூஃப் அப்படின்னாவே என்னது? எல்ஹெச்எஸ்ஐயும் ஆர்ஹெச்எஸ்ஐயும் நம்ம ஓப்பன் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக ப்ரூஃப் தட்னா எல்ஹெச்எஸ்ஐயும் ஆர்ஹெச்எஸ்ஐயும் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ நானும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எவ்வளோ இருக்கு? x plus 1 divided by 2 இருக்கு. ஓகேவா? அப்போ x plus 1 divided by 2 அப்படின்னு போட்டாச்சா? ஓகேவா? இது முடிச்சுட்டு இவன்ட்டு யாருக்கு தாவணும்? இவன்ட்ட தாவணும்.
அப்பதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இங்க என்ன இருக்கு, சும்மா நீங்க சைட்ல எழுதிக்கோங்க, 2x - 1 எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். எக்ஸ் யாரு, இவன் தான் எக்ஸ். ஓகேவா, இவன் தான் வந்து யாரு, எக்ஸ். ஓகே, எக்ஸ் வர இடத்துல இவன் அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2வா, எக்ஸ் வர இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணணுமா, -1. கரெக்டா போட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடுமா, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், x plus 1 minus 1, that is x plus 1 minus 1 இருக்குமா. இப்ப plus 1 minus 1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ஆப்வியஸ்லி f of x எவ்வளோ, சாரி f of g எவ்வளோ, x. ஆப்வியஸ்லி f of g எவ்வளோ, x. புரியுதா, நம்ம क्वेश्चनல வந்து என்ன சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க, x ன்னு சால்வ் பண்ண சொல்லிருக்காங்களா, ஆன்சர் வந்து x ன்னு எடுத்து வந்துறேனா, அப்ப நம்ம போடுறது கரெக்ட். ஓகேவா, and then the g of f பார்க்கலாம். g f of x ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2x - 1 கொடுத்திருக்காங்க இல்லையா. இது முடிச்சிட்டா இதுட்ட இருந்து யாருக்கு போகணும், இங்க போகணுமா. அப்ப நான் என்ன பண்ணணும், x வர இடத்துல இங்க இவனை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 2x + 1 divided by 2 - 1 கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா, அது சேம் மெத்தட் வருது இல்லையா, the same method வருது. ஸோ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், x + 1 - 1 இருக்குமா, +1 -1 கேன்சல் பண்ணிட்டா அப்போ என்னது ஆன்சர் வந்து எக்ஸா. இப்போ g of f வந்து என்னது, எக்ஸ். இந்த 4 இதுலயே x கண்டுபிடிச்சாச்சு, இதுலயே x கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆன்சர் என்னது, LHS is equal to RHS. therefore hence proved. ஓகேவா, hence proved. ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ்டா இல்லையான்னு எழுதணும் இல்லையா. ஓகேவா, hence proved. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 4th சம்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 4th சம் ரொம்பவே ஈஸி. if f of x is equal to x squared minus 1, g வந்து பாத்தீங்கன்னா x minus 2, find a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, and then என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, g of f a is equal to 1 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தனியா பிரிச்சுக்கணும் இல்லையா. ஸோ g into f of a is equal to 1 அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா x இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும் அப்படின்னா a போடணும். x இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும், a போடணும். இப்போ இதுவும் ஆப்வியஸ்லி ஏவா மாறிடுமா, ஏன்னா நமக்கு a தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்போ நமக்கு a தானே வேணும். ஸோ x இருக்கிற இடத்துல என்ன போடணும், நான் a போடணும். ஓகேவா, அப்போ g a squared minus 1, that is நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். a squared minus 1 is equal to என்னது 1. ஓகேவா, இப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, x minus 2 நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுக்கு வந்துருவோமா, x minus 2 இருக்கா, அப்போ x minus 2 அப்படின்னு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, x என்னது a squared minus 1, x என்னது a squared minus 1. இங்க என்ன இருக்கு, -2 இருக்கா, இங்க ஒரு 1 இருக்கு, அதை போட மறந்துடாதீங்க, தப்பு. அதை போட மறந்துட்டீங்கன்னா என்னது, தப்பு. ஓகேவா, that is equal to 1 +1 போட்டுறீங்க, ஈக்குவல் டு தானே இருக்கு, ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா a squared minus 1 minus 2 எல்லாமே மைனஸ்ல இருக்கா, அப்ப நான் எல்லாத்தையும் மைனஸ் எழுதிக்கிறேன். a squared minus 1 minus 2 is equal to 1 அப்படின்னு நான் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், பிகாஸ் எல்லாமே மைனஸ்ல இருக்குல்ல அதனால. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவல் டு சைட்ல இருக்கிற 1ஐயும் நான் -1 ஆக்கிக்கிறேன். ஓகேவா, a squared minus 1 minus 2 minus 1 is equal to 0. ஓகேவா, நான் என்ன பண்றேன்னு புரியுதுல, ஈக்குவல் டு சைட்ல இருக்கிற 1ஐயும் நான் இந்த சைடு வந்து எடுத்து வந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி என்னது -1. இப்போ என்ன அப்படின்னா 1 + 2 3, 3 + 1 எவ்வளோ 4. ஏன்னா 4 -4 இங்க என்ன இருக்கு, a squared இருக்கா, a squared minus 4 is equal to 0. a squared இது வந்து ஸ்கொயர் தான், 2 கிடையாது, ஸ்கொயர். ஓகேவா, a squared minus 4 is equal to 0. ஓகேவா, அப்ப என்ன ஆன்சர் வரும், a squared is equal to 4 வந்துருமா, ஏன்னா 0 தானே வேல்யூல இருக்கு. ஸோ அப்ப என்ன வந்துரும், 4 வந்துருமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல எழுதணும். a is equal to plus or minus வந்து 4. ஓகேவா, என்னது பிளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ வந்து இதை கேன்சலேஷன் பண்ண 2 வந்துருமா. அப்போ a is equal to plus or minus is equal to எவ்வளோ 2. ஓகேவா, இதுதான் நமக்கு ஆன்சர்.
ஃபோர்த் சம் புரியுதா? ரொம்பவே சிம்பிளான சம், 2 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஃபிஃப்த் சம்க்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? லைட் ஏபிசி வந்து நேச்சுரல் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா a is to b be defined as f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 1 கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் வந்து given values எடுத்து எழுதிக்கோங்க, ஓகேவா? f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அண்ட் தென் gx எவ்வளோ கொடுத்துருக்காங்க? g of x வந்து x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதானே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா find the range of g of f அப்படி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து f of g க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன எழுதுவோம் அப்படின்னா that is f g x அப்படின்னு எழுதுவோமா? f into g of x அப்படின்னு எழுதுவோமா? இதில் என்ன எழுதுவோம்? g of f க்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா g f and then x அப்படின்னு எழுதுவோமா? கரெக்டா? ஓகேவா? இப்போ நம்ம இதை எழுதியாச்சு. அண்ட் தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஜிஎக்ஸ்ல என்ன இருக்கு? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் கரெக்டா? ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் தான் இருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சிட்டோம் அடுத்தது எதுல தாவணும்? நம்ம இதுல தாவணுமா? 2x plus 1ல தாவணுமா? அப்போ என்னது? 2x plus 1 ஓகேவா? 2x plus 1 is equal to x வர இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் போடணுமா? அப்போ ஆப்வியஸ்லி என்ன வந்துடும்? 2x squared plus 1 வந்துருமா? x வர இடத்துல நான் என்ன போடணும்? x squared போடணும். அப்போ 2x squared plus 1. அப்போ ஆப்வியஸ்லி என்ன வந்துடும்? 2 into x squared plus 1 வந்துருமா? கரெக்டா? இப்போ ஓகே. இப்போ நான் இதுக்கு என்ன எழுதணும்? ரேஞ்ச் எழுதணும் இல்லையா? நான் இதுக்கு என்ன எழுதணும்? ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் வந்து எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா y such that y ஓகேவா is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x squared plus 1 கண்டுபிடிச்சிருக்கோமா? அந்த வேல்யூ போட்டுட்டு x is an element of natural number ஓகேவா? இதான் என்னது? ரேஞ்ச். ஓகே. அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும்? g of f கண்டுபிடிக்கணுமா? f of x எவ்வளோ கொடுத்துருக்காங்க? is equal to g 2x plus 1 கொடுத்துருக்காங்களா? இது முடிச்சுட்டு எதுக்கு நம்ம தாவணும்? எஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு தாவணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு தாவணுமா? அப்போ என்ன வரும்? 2x plus 1 the whole squaredனு வந்துருமா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் தானே, ஹோல் ஸ்கொயர்ட் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 2x plus 1 the whole squaredனு மாறிடுமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே ஒன்றுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியல. ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படின்னு போட்டு நம்ம என்ன எழுதுவோம்? ரேஞ்சில் என்ன எழுதுவோம் அப்படின்னா y such that y அப்படின்னு போட்டுட்டு is equal to என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 2x plus 1 the whole squared கண்டுபிடிச்சோமா? ஓகேவா? அதை எழுதிட்டு தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2x plus 1 the whole squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டோட ஆன்சர் தானே இது. ஸோ நான் வந்து இங்கே ஸ்கொயர்ட் போட்டுக்கிறேன், ஓகேவா? கமா எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அவ்வளோதான் ரேஞ்ச். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th சம் பார்க்கலாம். 6th பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா? இது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் என் அண்ட் தென் எஃப் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஃப் ஆஃப் எஃப் அண்ட் தென் எஃப் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஐம் ரைட். ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து என்ன சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போறேன்னா எஃப் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்க போறேன். எஃப் ஆஃப் எஃப் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? எஃப் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோமா? ஐம் கரெக்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதில் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு இருக்கா? அப்போ நான் அது தானே போடணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 கரெக்டாக போட்டேன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் 1 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ஓகேவா? எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 ஸ்கொயர்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பார்க்க எதில் இருக்கு? எந்த மெத்தட்? ஸ்கொயர்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்னது? ஹோல் ஸ்கொயர்டை எடுத்துக்கலாம். அப்போ என்னது? a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்டா? ஓகேவா? அப்போ என்னது? ஏன்னா இந்த இடத்துல என்னது? எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல என்னது? எக்ஸ் ஸ்கொயர். பின்னா என்னது? 1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ ஏ ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன இருக்கு? 2 இன்டூ ஏ என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டா இன்டூ பி என்னது? 1 இல்லையா? 1 இது வரைக்கும் முடிச்சு வச்சா பிளஸ் பி ஸ்கொயர்ட் என்னது?
1 ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்னது 1 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணுமா? சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 and then minus 2x squared. அப்புறமா என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்னன்னா 1 தான். That is x 2 into 2 என்னது 4 minus 2 into x squared into 1 அதே வேல்யூ தான் வரும் plus 1. இதானே நமக்கு வேல்யூவா வரும். அப்போ நம்ம இந்த வேல்யூவை தானே போடணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். x4 minus 2x squared plus 1. ஓகேவா? இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன்? போட்டுட்டேன். minus 1 இங்கே இதில் என்ன இருக்குது? -1 இருக்கு இல்லையா? அந்த -1 போட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. அப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுமா? புரியுது என்ன சொல்கிறேன்னு? +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ therefore f of f is equal to என்ன ஆன்சர் அப்படின்னா x power 4 minus 2x squared. ஓகேவா? புரியுதா? இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நம்ம இதுலேயே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா f of f பார்க்க போகிறோம் இல்லையா? f of f பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ f of என்னது? f into f of f. ஓகேவா? புரியுதா? இப்போ f of f வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x power 4 minus 2x squared கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ f into இது அப்படி பார்த்துருந்தீங்க, x power 4 minus 2x squared அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? f of x அப்படின்னு போட்டுட்டு தட் இஸ் x squared minus 1 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா ஈஸியாகவே புரியும். ஓகேவா? அப்போ என்னது? எக்ஸோட வேல்யூ என்னது? x power 4 minus 2x squared. இதானே எக்ஸோட வேல்யூ. கரெக்டா? நமக்கு இதுலேயே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது. அப்போ the whole square minus 1. புரியுதா? நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ f of f வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஆர் யூ கிளியர் வித் தட்? ரொம்ப ஈஸியாக இருக்கா? பேலன்ஸ் சம்லாம் வந்து நான் பார்ட் 2 வீடியோஸில் போடுறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.